அஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸோ இந்த 2024 அதாவது 2025ஆம் ஆண்டு வந்த பார்ட் 1ல இருக்கக்கூடிய பார்ட்ல இருக்கக்கூடிய 2வது கேள்வி தான் இந்த கேள்வி. ஸோ இந்த கேள்வி எப்படி சிம்பிளா செய்யறேன்னு சொல்லி பார்ப்போம். சரியா? இந்த தேற்ற கேள்வியை பொறுத்த வரைக்கும் அவர்ல ஒரு வகை கேள்வி இருக்கார். அப்படியே அந்த கேள்வியிலேயே வசனங்களை தந்துடுவார். தந்து நீங்க அந்த தரவை அந்த படத்துல மார்க் பண்ணி விட எடுக்கக்கூடிய மாதிரி ஒரு கேள்வி வரும். ஆனா இந்த கேள்வி அப்படி கஷ்டப்படதில்லை. இது மற்ற 2வது டைப் கேள்வி மிச்சம் சிம்பிளான ஒரு கேள்வி. பாருங்க, உருவில் தரப்பட்டுள்ள தகவல்கள் கேட்பேன். அப்ப படத்திலேயே எல்லா தரவையும் தந்துடுவார். சும்மா படத்தை பார்த்து விட எடுக்க வேண்டிய ஒரு விஷயம் மட்டும்தான். சரியா? இந்த கேள்வி செய்யறதுக்கு உங்களுக்கு முதலாவது தெரிய வேண்டிய தீதி என்னன்னு சொன்னா, இது சமாந்திர கோடுகளுக்கு இடையே வெட்டு கோடுல ஒன்று விட்ட கோணம் சமன் என்று சொல்லி ஒரு தியரி இருக்கா. சரியா? ஒன்று விட்ட கோணம் சமன் என்று சொல்லி ஒரு தியரி இருக்கா. அவர் நாங்க ஜெட் ஷேப்ல இருந்தா என்று சொல்லி சொல்லுவோம்டா. இவரும் சமனாக காணப்படுவார். இப்படி ஒரு சமாந்திரம் இருந்தா. சோ இங்க அது மாதிரி ஒரு ஆள் இருக்காரு பாருங்க. இவர் 40 பாகை, இவரும் சமாந்திரம் என்று தான் இருக்கார். அப்ப இவர் 40 பாகண்டா இவரும் 40 பாகை என்று சொல்லி நாங்க சொல்லலாம், ஒன்று விட்ட கோணத்தின் படி. கிளியரா? சோ அடுத்த ஒரு விஷயம் எங்களுக்கு தெரியும், ஒரு முக்கோணிட அகக்கோணங்கள்ற கூட்டுத்தொகை 180 பாகை. அதே மாதிரி ஒரு நேர்கோட்டில் அடுத்துள்ள கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகை. இவங்க 2 பேரை வச்சு கொண்டு வார ஒரு தியரி தான் புறக்கோணம் அகத்தெதிர் கோணத்திற்கு சமன் என்று சொல்லக்கூடிய ஒரு தியரி. அதாவது பாருங்க, ஏ சக பி சக சி சம 180 பாகை, சி சக டி சம 180 பாகை. இவங்க 2 பேரும் 180னா இவரும் சமனாகத்தான் காணப்படணும். இதற்கான காரணம் வெளிப்படை உண்மை. சோ ஏபிசி சமன் சி பிளஸ் டி என்றா சிசி கேன்சல் ஆனா ஏ சக பி என்று சொல்றது டிக்கு சமன். அதாவது டி என்று சொல்றவர் ஏ பியினுடைய கூட்டுத்தொகைக்கு சமன். இதைத்தான் நாங்க பேசுவோம் புறக்கோணம் அகத்தெதிர் கோணத்தின் கூட்டுத்தொகைக்கு சமன் என்று சொல்லி. சோ இங்க பாருங்க, இவர் ஒரு முக்கோணியா ஏ, இவர் ஒரு இ என்று சொல்லி தந்திருப்பார். பாருங்க, ஏ பி இ என்று செல்றவர்ல என்று செல்றவர்ல இவர் புறக்கோணம். அப்ப புறக்கோணம் அகத்து எதிர்கோணங்களின் கூட்டுத்தொகைக்கு சமன். இந்த 2 கோணத்துல கூட்டுத்தொகைக்கும் சமன். அப்ப 70 பாகை, இங்க 40 பாகை, இவர் 30 பாகையா இருந்தா தானே தம்பி 40 30 கூட்டி 70 பாகை என்று சொல்லலாம். சோ கேட்ட கேள்வி என்னண்டா, BAE கோணம், அந்த BAE கோணம் என்ன? 30 பாகை. கிளியரா? சோ இதே மாதிரி தொடர்ந்து யூஸ்ஃபுல்லான வீடியோக்கு என்னோட ஐடியா ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க.